மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து தேர்தல் மூலமாக பாஜகவுக்கு வேறு ஒரு பெரிய நன்மை கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, பாஜகவுக்கு பாராளுமன்றத்தில் வந்து 240 இடங்கள் தான் வந்து இருக்கு. மகாராஷ்டிராவில் தேர்தல் நடந்ததில் வந்து அங்கே உள்ள நான் டெட் அப்படிங்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடந்தது. அது வந்து காங்கிரஸ் கட்சி அதில் ஏற்கனவே வெற்றி பெற்று, அந்த வெற்றி பெற்ற நபர் இறந்து போனதுனால அனுதாபத்தினால அந்த உறவினருக்கு அந்த ஓட்டு கிடைக்கும்னு சொல்லி வழக்கம் போல் ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி விட்டுருந்தாங்க. ஆனால் அங்கே பாஜக தான் வெற்றி பெற்றுச்சு. காங்கிரஸ் அங்கே படுதோல்வி அடைஞ்சு போச்சுது. இதன் மூலமாக காங்கிரஸுக்கு வந்து கலைஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் 99 எம்பிக்கள் இருந்தாங்க, கிடைச்சிருந்தாங்க. அதில் 1 மைனஸ் ஆகி போச்சு. இப்போ 98 சுருங்கிட்டு ஒரு சீட்டு கீழே இறங்கி போச்சு. பாஜகவுக்கு வந்து 240 இருந்தாங்க. இப்போ இதில் ஒரு சீட்டு கிடைச்சதுனால 241 அதிகமாயிருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இறுதிக்கட்ட முடிவு, இறுதி நிலவரம், வெற்றி தோல்வி வந்து இறுதியாக வந்தபோது நம்ம எடுத்து பார்த்தோம்னா மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் 288 தொகுதிகள் மொத்தம். அதுக்கு வந்து பாஜக அணி வந்து 235 இடத்துல வந்து கைப்பற்றியிருக்கு. பாஜக மட்டும் தனிச்சு நின்னது வந்து 149 தொகுதிகளில் வந்து போட்டியிட்டது பாஜக தனியாக. அந்த பாஜகவுக்கு வந்து 132 இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்கு. மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கிங் இது. ஏன்னா நீங்கள் வந்து 149 இடத்துல போட்டிக்கிட்டு 132 இடத்துல வெற்றி பெற்றிருக்குன்னா அந்த ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இது எதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த கூட்டணியில் உள்ள சிவசேனா, அதான் ஒரிஜினல் சிவசேனாவாக இருக்குது. சிண்டே தலைமையிலான சிவசேனா 57 இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி அதே பாஜக அணியில் உள்ள அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் வந்து 41 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. இன்னும் சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 5 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு கூட்டணியில். இது வந்து 235 இடத்த பாஜக அணி வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் அணி நீ பார்த்தீங்கன்னா மொத்தத்திலே 49 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸுக்கு மொத்தம் 16 இடம் தான் கிடைச்சிருக்கு. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா 20 இடங்கள் கிடைச்சிருக்கு. அந்த அணியில் அதிகமான எண்ணிக்கை வந்து உத்தவ் தாக்கரேக்கு தான் 20 எம்எல்ஏ கிடைச்சிருக்காங்க. சரத்பவார் ஒரு பழம்பெரும் அரசியல் தலைவர், ஒரு பெரிய சாணக்கியர், அப்படிலாம் கடைசி காலத்தில் போராத காலத்தில் வந்து கடைசியில் அவமானப்பட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையில் 10 இடம் தான் அவருக்கு கிடச்சிருக்கு. அவர் தொடங்கிய கட்சி தான் தேசியவாத காங்கிரஸ். அந்த கட்சி இப்போ அவர்கிட்ட இல்லை. அந்த மக்களும் அவரை நிராகரிச்சிட்டாங்க. அதே மாதிரி பால் தாக்கரே அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் சிவசேனா. அந்த கட்சி இப்போ அவருடைய பையன் கையில் இல்லை. அது நேராக இந்த பக்கம் வந்துட்டு. ஏன்னா அந்த போக்கு சரியில்லைன்னா அப்படி தான் இருக்கும். சேர்க்கை சரியில்லைன்னா இல்லை. ஒரு பெரிய கூத்து என்ன தெரியுமா, காங்கிரஸ் அணியில் மொத்தமாக வாங்கின சீட்டு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா அணியிலேயே அந்த கூட்டணியே சேர்ந்து மொத்தம் வாங்கினது 49 இடம். ஆனால் சிவசேனா, ஒரிஜினல் சிவசேனா இப்போ இருக்குல்ல, சிண்டே சிவசேனா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்சி மட்டும் தனியாக வாங்கின சீட்டு வந்து 57. இவங்க எல்லாரும் இன்னும் சில்லற கட்சியெல்லாம் இருக்குல்ல, இன்னும் சில்லற கட்சியெல்லாம் இருக்குது. சிவசேனா, இது சமாஜ்வாடி கட்சிக்கு அங்கே 2 எம்பி உண்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டுக்கு 1 எம்பி உண்டு. இதெல்லாம் சேர்த்து கூட்டினா 49 வரும். அந்த 49 கூட இவங்க வாங்கின, அதாவது சிண்டே வாங்கின 57 சீட்டுக்கு கீழே தான் நிற்கிது, மேலே இல்லை. இதை விட கொடுமை என்னன்னா, அந்த கட்சிக்கு வந்து அந்த எதிர்கட்சியே இல்லாமல் போச்சு. எதிர்கட்சி தலைவர் பதவியே இல்லாத, அதாவது எதிர்கட்சியே இல்லாத ஒரு சபையாக மகாராஷ்டிரா சட்டசபை வந்து அமைஞ்சு போச்சுது. அது சட்டசபையில் வந்து எதிர்கட்சி வேணும் அப்படின்னா 10% இருக்கைகள் வேணும், சீட்டுகள் வந்து வெற்றி பெற்றுக்கணும் ஒரு கட்சி அப்படின்னா 29 இடத்துல வெற்றி பெற்றுக்கணும். அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 16 தான், உத்தவ் தாக்கரேக்கு 20 தான், இவங்களும் சரத்பவாருக்கும் 10 தான். அப்போ இவங்க யாருக்குமே வந்து 29 சீட்டுகள் இல்லை. 10%ங்கிறது 288 உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டசபையில் 10%, 29 சீட்டில் வெற்றி பெற்றால் தான் எதிர்கட்சி தலைவர் பதவியை அலங்கரிக்க முடியும். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுது. இந்த மாதிரி ஒரு மரண அடியை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தல், ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் விதர்பா அப்படிங்கிற இதில் ஒரு 36 எம்எல்ஏக்கள் தொகுதி இருக்குது. பாராளுமன்ற தொகுதிகள்னு எடுத்திங்கன்னா 10க்கு 8 இடத்த வந்து காங்கிரஸ் தான் எடுத்திருந்தாங்க. காங்கிரஸ் கூட்டணியில் தான் வெற்றி பெற்றிருந்துச்சு. 10க்கு 8 இடத்துல வெற்றி பெற்ற இதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தான் பாஜக அணி வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. இது விவசாய பூமி, விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இப்போ விவசாயிகள் வந்து எப்போவுமே பாஜகவுக்கு எதிரானவங்கன்னு சொல்லி கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. அதை உடச்சி வந்திருக்காங்க. முக்கியமாக வந்து வெற்றி பெறதுக்கு ஒரு 4-5 காரணம் முக்கியமாக இருக்குது. அதில் ஒன்று வந்து RSனுடைய உழைப்பு. 60,000 கூட்டங்களை நடத்தியிருக்காங்க அமைதியாக, எந்த பிரச்சாரமும் இல்லாமல், அதாவது எந்த பப்ளிசிட்டியும் இல்லை, விளம்பரமும் இல்லாமல் அமைதியாக
கிராமம் கிராமமாக தெரு தெருவாக வீடு வீடாக போய் அவங்க வந்து மக்களை சந்திச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக அவங்க 60,000த்துக்கும் மேற்பட்ட கூட்டங்களை நடத்தியிருக்காங்க. நடத்து சைலண்டாக வேலை பார்த்தது முக்கியமாக ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏக் ஹை தோக் சேப் ஹை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து கடைசி நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தியிருந்தார். இதைத்தான் வந்து RSS அமைப்பு மூலமாகவும் பாஜக தொண்டர்கள் மூலமாகவும் ஒவ்வொரு இந்துக்காரன் வீட்லையும் போய் சொன்னது இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. வி ஆர் சேஃப் இஃப் வி ஆர் யுனைடெட். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இதுதான் இது. ஆனால் அவர் சொன்னதில் இந்துங்கிற வார்த்தை சொல்லலை. ஆனால் உண்மையிலேயே வந்து இந்துக்களெல்லாம் ஒன்றுபடுங்க, இல்லைன்னா நம்ம சந்ததியினர் பாதுகாப்பாக இருக்க நாமளே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு போயிடுவோம். அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் வலியுறுத்தினாங்க. உண்மையும் கூட இந்த நாட்டுக்கு இப்போ அத்தியாவசிய தேவையே தான். இன்றைக்கி தேவையில்லைங்க. சுதந்திர போராட்ட காலத்திலேயே அதாவது வாஞ்சிநாதனுடைய குருநாதர்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி தான் இருப்பார். அவரை வந்து சுதந்திர போராட்டத்துக்கு ஈடுபடுத்தினது வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி தான் அவர். அந்த பிரம்மச்சாரி வந்து அதாவது பாரத் மாதா சங்கம், அபினவ் பாரத் அப்படிங்கிறத தென் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் 20,000த்துக்கும் மேற்பட்டதை தொடங்கினது அவர் தான். சின்ன வயசுலேயே வந்து அவர் சுதந்திர போராட்டத்துக்கு வந்துட்டார். இவர் வந்து எந்த பட்டறையில் வந்து தீட்டப்பட்ட வைரம் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார், வாவேசு ஐயர் இவங்க கூடவே இருந்து உருவானவர் தான் நீலகண்ட பிரம்மச்சாரி. அவர் அதிலிருந்து வந்து தான் இந்த அபினவ் பாரத்துங்கிறத உருவாக்கி அதன் மூலமாக வெள்ளைக்காரனை அடித்து துரத்தணுங்கிறத நோக்கம். அவன்கிட்ட பிச்சையெல்லாம் கேட்கக்கூடாது. போட நாயை ஒன்று அடித்தே துரத்தணும்னு சொல்லிட்டு ஆயுதங்கள் ஏந்தி அவங்கள அடித்து துரத்தணும்னு தான் அந்த இதில் ஈர்க்கப்பட்டவர் தான் வாஞ்சிநாதன். அந்த வாஞ்சிநாதன் அதில் வீறு கொண்டு எழுந்து தான் கடைசியில் ஆஸ் கலெக்டரை சுட்டு கொன்னார் மணியாச்சில் வச்சு. இது வந்து வரலாறு. இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி வந்து கடைசியில் அவர் வந்து அதுக்கு முக்கிய குற்றவாளியாக தண்டனை பெற்றார். அந்த ஆஸ் கலெக்டர் வழக்கில் ஜெயிலில் அடைச்சாங்க. பழையபடியும் ஜெயிலில் அடைச்சாங்க. திருப்பி ஜெயிலில் அடைச்சி அதன் பிறகு அவர் ஜெயிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்தார். வந்த பிறகு சென்னையில் சென்னையில் வந்து பகல ஃபுல்லாக வந்து பாரத் மாதாவுக்காக சுதந்திரத்துக்காக பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தார். ராத்திரி ஆனால் ராப்பிச்சை எடுக்க போவார். ஏன்னா பசி அந்த அளவுக்கு மகான்கள் வாழ்ந்துருக்காங்க நம்ம நாட்டில். சுதந்திரத்துக்காக அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து இன்னொருத்தர் வந்து விபச்சார விடுதலை போய் கதியணி படுத்துட்டு நடந்தார். அது அந்த பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி இருந்த நேரத்தில் ஒரு நாள் வந்து அவர் வந்து அந்த பசி மயக்கத்தில் எந்த தெரு யார் வீட்டு தெருன்னு தெரியாமல் அவர் பாட்டுக்கு வந்து சுப்பிரமணிய பாரதியார் வீட்டு தெருவில் ராத்திரி வந்து ராப்பிச்சை போடுங்கம்மான்னு கேட்டார். கேட்டவுடனே பாரதியார் வந்து பார்க்கும்போது வெளியே வந்து இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் அது நீலகண்ட பிரம்மச்சாரி. அவருக்கு வந்து அந்த இடத்துல அவருக்கு என்ன பண்ணேன்னே தெரில. வீட்டில் போய் பார்க்குறாரு. பார்க்கும்போது அங்கே வந்து சோறு இல்லை. அவரும் வறுமையில் வாழ்ந்தவர் தானே. அங்கேயும் சாப்பாடு எதுவுமே மிச்சம் எதுவுமே இல்லை. கடைசியில் வந்து அவருடைய இதில் பார்க்கும்போது 25 காசு ஏதோ கிடைக்கும். அந்த காசை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது. அந்த நேரத்தில் அவர் சொன்னார், தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழிப்போம்னு சொன்னார் பாரதியார். அது அந்த இடத்துல தான் அவர் வந்து அந்த இதை பயன்படுத்தியிருந்தார். அந்த நீலகண்ட பிரம்மச்சாரி பின்னாடி வாழ்க்கையில் வந்து சன்னியாசி ஆகிட்டார். கர்நாடகத்தில் போய் அங்கே நந்தி மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலையில் வந்து அடிவாரத்தில் இருந்து அவர் சன்னியாசம் பூண்டிட்டார். சன்னியாசி ஆகிட்டார். ஆனால் அவரை வந்து பக்தர்கள் வந்து மொய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்குறது, அவர் ஏதாவது சொல்லுவார்ல, அவர் சொன்னது, அவர் தீர்க்கதரிசி, அவர் ஒரு பெரிய சன்னியாசி ஆகிட்டார், புனிதமான ஆள். அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பித்த உடனே அவரை மக்கள் வந்து பக்தர்கள் வந்து அதிகமாக கூட்டம் ரொம்ப அதிகமாயிட்டு அவர் அதை விரும்பலை. அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மலைக்கு மேலே போயிட்டார். அங்கே போய் இந்த பழங்களை பறித்து சாப்பிட்டுட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத மலையில் மேலே போய் உட்கார்ந்துருந்துட்டு அங்கே வந்து குரங்குகளும் மற்ற மிருகங்களும் இருக்கக்கூடிய இடத்துல போய் இருந்துட்டு பழங்களை சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ ஆரம்பிச்சாரு. இதுதான் சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தில் இருக்கும்போது இவர் இந்த வாழ்க்கையில் இருந்தார். அந்த நேரத்தில் மகாத்மா காந்தி வந்து கர்நாடகத்துக்கு வந்து இவர் இருந்த அந்த இவரை பற்றி தெரிஞ்சிருக்கு. இது ஏற்கனவே கேள்விப்பட்டதுனால அவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு மலைக்கு மேலே இவர் மகாத்மா காந்தியால் போக முடியாது. அதனால் மற்றவங்க சொல்லி விட்டு அவரை வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியை வந்து கொஞ்சம் கீழே வாங்க, உங்களுக்கு வேண்டி மகாத்மா காந்தி கீழே காத்திருக்காரு, உங்களை கட்டாயம் சந்திக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே அவர் வந்து சரி ஓகே, சுதந்திர போராட்ட அந்த பழைய உணர்வு தானே அவருக்கும் உண்டு. சன்னியாசி ஆனாலும் அந்த இது இருக்குதுன்னு. அதனால் அவர் கீழே இறங்கி வந்தார். ஆனால் சன்னியாசி ஆகிட்டார். அவர் முழுக்க சன்னியாசி ஆகிட்டார். மகாத்மா காந்தி காத்திருந்து சந்தித்த நபர் தான் வந்து காத்திருந்து ஒரு தடவை சந்திச்சாருன்னா முக்கியமான நபர். இப்போ இது அதில் பின்னாடி வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு வந்த பிறகு ஒருத்தருக்காக வேண்டி பல மணி நேரம் காத்திருந்தாருன்னா அது நீலகண்ட பிரம்மச்சாரிக்காக தான் காத்திருந்தார். அவர் வந்த உடனே ஒரு வாசகம் சொன்னார். அதுதான் இப்போ நமக்கு முக்கியமான தேவையானது. இந்த எழுச்சி ஏற்படாமல் இங்கு எதுவும் மாறாது, அப்படியே மாறினாலும் நிலைக்காது. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க.
இந்து எழுச்சி ஏற்படாமல் இங்கு இந்தியாவில் எதுவும் மாறாது, மாறினாலும் நிலைக்காது. அன்னைக்கு வந்து நம்ம நாட்டை வந்து மதத்தின் அடிப்படையில் கூறு போட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்து எழுச்சியை நீங்கள் இந்த பக்கம் ஏற்படுத்தியிருக்கணும். இந்த நாட்டை வந்து நீங்கள் கூறு போட்ட உடனேயே வந்து அதை இந்துங்கிற எழுச்சியில் அடிப்படையில் கொண்டு வந்து நீ வந்து முஸ்லீம்னு சொல்லிட்டு நீ எடுத்துகிட்டு போகிற, நாங்கள் இந்துன்னு நினைக்கிறேன்னு நின்றுக்கணும். அதைத்தான் வந்து அந்த மகான் சொன்னார். இந்த மரமண்டைகளுக்கு அது ஏறலை. அதனால் இவங்க வந்து செக்குலர் சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பேத்தினாங்க. விளைவு என்ன ஆகிப்போச்சு, இன்றைக்கு வரைக்கும் நம்ம பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அன்றைக்கி வந்து இந்து தேசமாக நீ பாகிஸ்தானை முஸ்லீம் நாடுன்னு அறிவிச்சிட்டா, நீ இந்து நாடுன்னு அறிவிச்சிருக்கணும். அறிவிச்சுட்ட இந்து நாடுன்னு அறிவிச்சாலே அது பரந்தமான பன்முடைய ஒரு மதம் தான், சனாதன தர்மம். யார் வந்தாலும் வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லும். ஆனால் என்ன அப்படின்னா, சட்ட ரீதியாக நீங்கள் இந்துக்களை இழிவுபடுத்த மாட்டீங்க, சட்ட ரீதியாக இந்து மதத்தை கேவலப்படுத்த மாட்டீங்க, சட்ட ரீதியாக இந்துக்களுக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டீங்க. உங்கள் மதத்தில் நீங்கள் என்னத்தை வழிபடுறீங்களோ வழிபட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். அதுதான் அங்கே நடக்கும். ஆனால் அது இப்போ தேவைங்கிறத இப்போ உணரக்கூடிய சூழ்நிலையில் மகாராஷ்டிரா தேர்தல் வந்து இப்போ நமக்கு நினைவூட்டுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன் இதை. இதுக்கு முன்னாடி பாஜகவும் வந்து பாஜக உண்மையிலே வந்து எல்லோருக்குமான கட்சி, எல்லோருக்குமான கட்சி தான், இல்லை எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லோருக்குமான கட்சி. எந்த மதத்தை பற்றியும் மத ரீதியான எந்த பிரச்சாரத்தையும் எடுக்கலை. ஆனால் பாஜக மேலே இது மதவாத கட்சி, மதவாத கட்சி, மதவாத கட்சி, இப்படியே வந்து எல்லா கட்சிகளும் காங்கிரஸ்லேருந்து ஆரம்பித்து அந்த களவாணி கூட்டணியில் எல்லா கட்சிகளும் வந்து அதை மதவாத கட்சி, இவங்க வந்து செக்குலர் கட்சி, இவங்க மதசார்பின்மை கட்சி, அது மதவாத கட்சி, இப்படியே சொல்லிட்டு இவங்க தான் உண்மையான மதவாத கட்சியாக இருந்தாங்க. இவங்க தான் உண்மையிலே இந்துக்களுக்கு விரோதமான அத்தனை காரியங்களையும் செய்தாங்க. இவங்க தான் கிறிஸ்தவ ஓட்டு முஸ்லீம் ஓட்டுக்காக இந்துக்கள் இந்த வழிபாட்டு முறையிலிருந்து எல்லாத்தையும் சீரழிச்சாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் சொல்ல மாளாது அந்த அளவுக்கு பண்ணிவிட்டாங்க. இதெல்லாம் பண்ணினது திமுக, காங்கிரஸ், இந்த களவாணி கும்பல்கள். ஆனால் இவங்க வந்து பாஜகவை மதவாத கட்சின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க மத ரீதியான பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணுறதில்லை, பண்ணுறதை விரும்புகிறதே இல்லை. இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்தாங்க. நம்ம வந்து பொதுவாக தான் இருக்கணும், நம்ம அந்த பிரச்சார அணுகுமுறை எல்லாமே பொதுவாக தான் இருக்கணும், நம்ம நாட்டை மையப்படுத்தி இருக்கணும், நம்ம நாட்டுக்காக நாட்டின் முன்னேற்றத்தை மையப்படுத்திட்டு இருக்கணும், இவ்வளோ தான் எதிர்பார்த்தாங்க. இந்த களவாணியெல்லாம் சேர்ந்து சும்மா இருந்த அவரையுமே கடைசியில் நீங்களும் இதே மாதிரியான இதான் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே அது சரியான பாதையில் இப்போ அவர் திரும்பிட்டார். பிரதமரே வந்து கடைசியில் பார்த்தாரு, நீங்கள் என்னதான் 10 வருஷமாக நாட்டை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கட்டமைச்சு கொண்டு வந்தாலும் 10வது இடத்துல இருந்த பொருளாதாரத்தில் உலக அளவில் 10வது இடத்துல இருந்ததை 5வது இடத்துக்கு கொண்டு வந்தாலும் லஞ்சமே தினசரி, லஞ்சமே கதின்னு இருந்த ஒரு நாட்டை வந்து 10 வருஷத்துக்குள்ளால லஞ்சமே இல்லாத நாடு, லஞ்சம்ங்கிற செய்தியே வராத ஒரு மத்திய அரசு நிர்வாகத்தை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து வளர்ச்சியில் கொரோனாவில் எல்லா உலக நாடுகளும் மண்ணை கவிட்டு இருக்கும்போது சீனா உட்பட இந்தியா மட்டும் பாதிக்காத அளவுக்கு வளர்ச்சியில் கொண்டு போய் மக்களையும் காப்பாற்றி இதெல்லாம் செய்த அந்த பிதாமகனை கடைசியில் வந்து தனி மெஜாரிட்டி இல்லாமல் ஆக்கி விட்டீங்க. அடுத்த இந்த காரணம் சேர்ந்தாங்க, ஓட்டு போடல. ஏன்னா என்னெல்லாம் பண்ணினா கூட ராமருக்கே ஆலயம் எழுப்பினா கூட அயோத்தியில் அந்த தொகுதியை அதை உள்ளடக்கிய பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியில் பாஜக தோல்வி. இப்படி தானே பண்ணாங்க, இதெல்லாம் செய்தாங்க. அப்படின்னா இதெல்லாம் செய்தது மட்டும் இல்லை, காங்கிரஸ் வந்து ஒரு வெறுப்பு அரசியலை ஒன்று கையில் எடுத்துச்சு. என்ன அப்படின்னா, அதாவது இங்கே எடுத்த மாதிரி தான் பிராமண எதிர்ப்புன்னு இங்கே எடுத்த மாதிரி அங்கே வந்து அதர் பேக்வேர்டுன்னு எடுத்தாங்க. இந்திய அளவில் அதர் பேக்வேர்டு, அதாவது பிற்பட்ட சமுதாயம்னு சொல்லி பிரித்து, அந்த பிற்பட்ட சமுதாயம்னு பிரித்ததுக்கு நோக்கம் வந்து இந்துங்கிற அடிப்படையில் பாஜகவுக்கு ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டுறக்கூடாது, அதை சிதைக்கணுங்கிற ஒரு சதி திட்டத்தோட கரெக்டாக காய நகர்த்தி ஒரு பக்கம் பார்த்தா நான் கவுல் பிராமணன்னு சொல்லிட்டு அறிஞ்சுது அந்த கும்பல். ஆனால் அந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்து ஓட்டு வந்திய இந்துக்களை பிரிவு, இந்துக்களுக்கு உள்ள வெள்ளைக்காரன் சூழ்ச்சி தான். வெள்ளைக்காரன் காலத்தில் எப்படி இந்துக்கள் இடையில இருந்த ஜாதி பிரிவுகளுடைய அடிப்படையில் உள்ள புகுந்து ஜாதி கட்டமைப்பையே வந்து வெறித்தனமாக மாற்றி அதை வந்து பிராமணனுக்கு எதிராகவும் பிராமணனுக்கு ஜாதி துவேஷத்தை உண்டு பண்ணி எல்லாம் வந்து அரசியல் பண்ணானோ, பிரித்தாளும் சூழ்ச்சியை பண்ணானோ, அதை தான் காங்கிரஸ் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கு. இதையும் பண்ணாங்க. இதை வந்து வச்சு நல்லா அழகாக பாராளுமன்ற தேர்தல் இது நல்லா அழகாக பண்ணாங்க. ஒரு பக்கம் முஸ்லீம் ஓட்டெல்லாம் ஒன்று சேர்த்துட்டாங்க, கிறிஸ்தவ ஓட்டெல்லாம் ஒன்று சேர்த்து அழகாக அறுவடை பண்ணிட்டாங்க. இன்னொரு பட்டம் இந்து ஓட்டை வந்து சிதைக்கக்கூடிய வேலையும் அழகாக பண்ணாங்க. இதெல்லாம் செய்தாங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரி, அவங்களுக்கு நீங்கள் வந்து படித்த பள்ளிக்கூடத்தில் ஹெட்மாஸ்டராக இருந்தவரும் மோடி, அமித்ஷா இவங்க எல்லாம், இப்போ அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா ராஜா? கரெக்டாக பார்த்தாங்க. ஒரு தடவை தானே ஏறமாற முடியும், ஏமாறதை கீழே விழுந்தது குதிரையாச்சே, டப்புன்னு தெரிச்சு எழுந்திரிச்சிடும்ல, ஏன்னு இல்லைல்ல, எழுந்திரி கொஞ்சம் நேரம் ஆகுன்னு சொல்கிறதுக்கு. அதான் எழுப்பிட்டாங்க. ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, கரெக்டாக காயை நகர்த்துனாங்க. இந்து ஓட்டு வங்கியை
அது மட்டும்தான் இனிமே சொல்யூஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதை நோக்கி அடித்தாங்க. அதே மாதிரி இவங்க கொடுக்குற இலவசமும் கொடுத்தாங்க, இல்லைன்னு கிடையாது. மக்களை வந்து மடைமாற்றம் பண்ணுறதுக்கு ஏமாத்துறதுக்கு அப்பாவி மக்களை நீங்கள் அதை ஆயுதமாக எடுத்து வச்சு அடிக்கிறீங்கிறத கரெக்டாக போன எலெக்ஷன்லேயும் புரிஞ்சு போச்சு. தமிழகத்தில் கொடுத்த மாதிரி மகாராஷ்டிராலையும் வந்து நீங்கள் என்ன 1100 ரூபா இந்த அதாவது தகுதியான பெண் மகளிருக்கு தான் அப்படிலாம் கிடையாது. எல்லா குடும்ப தலைவருக்கும் 1500 ரூபாய் போ அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க. பாராளுமன்ற இந்த சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு மகாராஷ்டிராவில். காங்கிரஸ் சொன்னா நான் 3000 ரூபாய் தரேன், எல்லாம் போட ஒன்று நான் நம்பலை அப்படின்ட்டாங்க. நம்பலை போடா அப்படின்ட்டாங்க. அதே சமயத்தில் பாஜக அணியில் நாங்கள் 2100 ரூபாயாட்டு நாங்கள் உயர்த்தி தரோன்னு சொன்னாங்க. ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க, அதை நாங்கள் உயர்த்தி தரோன்னு சொன்னாங்க. இது வந்து அந்த செக்டார் மக்களை வந்து கரெக்டாக போய் சேர்ந்துட்டு நம்பிக்கையும் கிடைச்சி போச்சுது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்து அப்படிங்கிறதுல எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அது ஆர்எஸ்எஸ்னுடைய பங்களிப்பு, மற்றவங்களுடைய உழைப்பு எல்லாம் சேர்ந்து உருவாச்சு. இதுக்கு இன்னொரு காரணமும் வந்து ஓவைசி மாதிரியான ஆட்களும் இதுக்கு நல்லா பண்ணாங்க. காங்கிரஸுகளும் வந்து முழுக்க, அதாவது பால் தாக்கரேயுடைய மகனே உத்தவ் தாக்கரே வந்து இந்த விரோதி ஆயிட்டார். நெத்தியில் பாருங்க குங்குமப்பட்டே இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானுக்கு மகனாக பிறந்துக்கிட்டு நெத்தியில் குங்குமப்பட்டு வைக்கிறது வந்து தப்புங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டாருன்னா சுண்ணத்து செய்யாத முஸ்லீம் அந்த அளவுக்கு ஆகிட்டார். அப்படி தானே நம்ம இதை எடுத்துக்க முடியும். மக்கள் வந்து நிராகரிச்சுட்டாங்க. நீ வந்து பால் தாக்கரைக்கு மகனாக வேணால் சொல்லிட்டு அலையலாம், ஆனால் அது அவருடைய உண்மையான வாரி சிண்டேன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. பாஜக அணி தான் வந்து கரெக்டானது, அதுதான் அந்த நாட்டுக்கு தேவை, இதுதான் அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய உழைப்பினால மட்டுமே மகாராஷ்டிராவில் வந்து 5% ஓட்டு வந்து பாஜக அணிக்கு கூடியிருக்கு. இது ஒரு முக்கியமானது. இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்த ஓவைசின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பேன். ஓவைசி கட்சி வந்து என்ன வேலையை பார்க்கும் அப்படின்னா முழுக்க முழுக்க மத வெறியை தான் தூண்டிட்டு இருக்கும். காலங்காலமாக அந்த வேலையை தான் செய்தாங்க. இப்படி தான் சொல்லி ஹைதராபாத்லையும் அவர் எம்பி ஆனது இப்படி தான் ஆகிட்டு இருக்காரு. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் வந்து அவங்க வந்து கழிந்த சட்டமன்ற தேர்தலில் 3 இடத்துல அவங்க வெற்றி பெற்றாங்க. 3 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு உண்டு. பல இடங்களில் நின்று 3 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. இந்த வாட்டி அதே மாதிரி வந்து 16 இடங்களில் வேட்பாளர் நிப்பாட்டினாங்க. மலேகான்கிற ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் ஒரு 600 சில்லற ஓட்டில் ஓவைசியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார். பாக்கி எல்லா இடமும் அவுட்டு, நிராகரிச்சுட்டாங்க ஒட்டு மொத்தமாக. இதனால உடைய விளைவு என்ன ஆகி போச்சுன்னா, எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து பாஜக அணியில் உள்ளவங்க வெற்றி பெற்றுங்க. பெரும்பாலான இடத்துல வந்து அங்கே வந்து ஏன்னா இந்து ஓட்டு வங்கி உருவாயிட்டு இந்துக்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க, யுனைடெட் ஆகிட்டாங்க. நீங்கள் என்னடா சொல்கிறது, நீங்கள் வந்து இப்போ காலங்காலமாக போட்டு மிதிச்சுட்டே இருந்தீங்கன்னா 15% இருப்பாங்க வேணா மகாராஷ்டிராவில் முஸ்லீம்கள். ஆனால் 85% உள்ள இந்துக்காரனை போட்டு மிதிச்சுக்கிட்டே தெரிஞ்சிங்கன்னா எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருப்பான். நீங்கள் எல்லாம் சர்ச்சில் சொல்லதை கேட்டு ஓட்டு போடுவீங்க, நீங்கள் எல்லாம் வந்து மசூதியில் சொல்லதை கேட்டு தான் ஓட்டு போடுவீங்க. ஒட்டு மொத்தமாக அந்த களவாணி கும்பலுக்கு அது நல்லவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் தேச துரோகியாக இருக்கா. இங்கேருந்து அமெரிக்காவில் போய் இந்தியாவை அவன் அசிங்கப்படுத்திட்டு நடக்கிறாரு ராகுல் காந்தி. அவருக்கு தலைமையில் ஓட்டு போடணும்னு சொல்கிறீங்க. அப்போ மூளையை கழுவி வச்சாச்சு, நீங்கள் அதுபடி தான் நீங்கள் செய்கிறீங்க. சரி, நாட்டுக்காக நம்மளும் ஒன்று சேருவோமே, சேர்ந்துட்டாங்க, காலி பண்ணி விட்டாங்க. அதுக்கு பிறகு எப்போன்னா என்ன அர்த்தம், இப்படியே வந்து முஸ்லீம் மதவெறி கும்பல்கள் இதெல்லாம் பண்ணிச்சு. இப்போ நான் வந்து இதில் இன்னொரு கூடுதலாக ஒரே ஒரு சின்ன தகவல் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, தமிழகத்திலிருந்து அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தேசிய தலைவர் ஆகிறதுக்காக அங்கே போய் போட்டிட்டார். மகாராஷ்டிராவில் போய் ஒரு 4 தொகுதிகளில் வந்து அண்ணன் வேட்பாளரை நிப்பாட்டி, ஆனால் அங்கேயும் ஒரு பெரிய கூத்து நடந்துச்சு. இங்கே பூரா இந்து மதத்தையும் இழிவுபடுத்தி, இந்துக்காரனை இழிவுபடுத்தி, இந்து பெண்கள் எல்லாம் பிறப்பாலேயே நீங்கள் எல்லாம் பரத்தைகள் இப்படியெல்லாம் சொல்லி கேவலப்படுத்தி, சிறுக்கு ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி இந்த ஜவாஹர்லால் இந்த கேடுகட்ட ஆட்கள் எல்லாம் சேர்ந்து சிறுக்கு ஒழிப்பு மாநாடு நடத்தினால போய் கலந்துக்கிட்டு அங்கே போய் நின்று இந்து மதத்தை இழிவுபடுத்தி இதெல்லாம் பேசிட்டு இருந்த திருமாவளவன் அங்கே வந்து இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கின சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு போய் மாலை போட்டு கிடந்தாங்க. திருமாவளவன் போடல, திருமாவளவனுடைய வேட்பாளர்கள் எல்லாம் போய் போட்டாங்க, மாலை போட்டு பிரச்சாரம் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணின பிறகும் 4 பேரில் 3 பேர் பானை சின்னத்தில் போட்டிட்டாங்க. இன்னும் ஒருத்தருக்கு வந்து பானை சின்னம் கிடைக்கல, குக்கர் சின்னத்தில் போட்டிட்டாரு. இந்த 4 பேரும் வாங்கின ஓட்டை என்ன சாதனை பண்ணியிருக்காங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். திருமாவளவனுடைய வேட்பாளர் வந்து ஒரு தொகுதி வந்து அந்த போட்டியிட்ட ஒரு தொகுதி வந்து பொக்கார் தான். அந்த பொக்கார் தான் தொகுதி வந்து 103ங்கிற நம்பரில் வருது. இந்த தொகுதியில் வந்து சுனில் லக்ஷ்மணராவ் வால்கார்கர் இவர் வந்து போட்டிட்டார், பானை சின்னத்தில் போட்டிட்டார். அவர் வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 97. அதாவது இந்த ஓட்டு வாங்கினவங்களுடைய லிஸ்ட்டு வரிசையாக அந்த ஓட்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் அப்படி போடுவாங்கள்ல, அதிகமாக வாங்கினவங்க 2வது ஆய்க்கு அடுத்து கொஞ்சம் குறைஞ்ச 3வது அப்படி ஒரு பட்டியல் போடுவாங்க பார்த்தீங்களா தேர்தல் கமிஷனில். அந்த பட்டியலில் இந்த திருமாவளவனுடைய இந்த வேட்பாளர் வந்து 25வது இடத்துல இருக்கார். 25வது இடம். அவர் வாங்கின ஓட்டு வந்து 97. ஆனால் அந்த தொகுதியில் பாஜக தான் வெற்றி பெற்றிருக்கு. பாஜக வேட்பாளர் பேர் வந்து டன்வே சந்தோஷ்
ராவ் சாஹிப் இவர் வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,26,940 ஓட்டு வாங்கியிருக்காரு. இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த தொகுதியில் 97 ஓட்டு திருமாவளவன் கட்சிக்காரங்க வாங்கினாங்கல்ல, 97 ஓட்டு. அந்த தொகுதியில் நோட்டா வந்து 721 ஓட்டு நோட்டாவுக்கு விழுந்திருக்கு. இது ஒரு தொகுதி. ரெண்டாவது வந்து அவுரங்காபாத் ஈஸ்ட் கிழக்கு, அவுரங்காபாத் கிழக்கு அப்படிங்கிற தொகுதியில் வந்து இது முஸ்லீம் அதிகமான தொகுதி. இந்த தொகுதியில் வந்து இந்த தொகுதியினுடைய நம்பர் வந்து 109. இதில் ரவி கிரண் அர்ஜுன் பர்காகர் அப்படிங்கிறவர் வந்து போட்டிட்டு இருக்காரு. இவர் வந்து அந்த திருமாவளவன் கட்சி சார்பில் போட்டிட்டு இருந்தார். பானை சின்னத்தில் தான். அந்த ஓட்டு லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் இருந்தாங்களோ அவங்க சுயேட்சைகள் அது இது எல்லாரும் வாங்கினதில் கடைசி இடத்துல வந்து திருமாவளவனுக்கு வேட்பாளர் வந்து வந்திருக்காரு. 57 ஓட்டு வாங்கியிருக்காரு. இவர் இந்த இடத்துல வந்து நோட்டாவுக்கு வந்து ஓட்டு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1289 ஓட்டு நோட்டாவுக்கு விழுந்திருக்கு. ஆனால் திருமாவளவன் கட்சி வாங்கின ஓட்டு எவ்வளவுன்னா 57. இந்த தொகுதியிலையும் முஸ்லீம் அதிகமான இந்த தொகுதியிலையும் ஓவைசியினுடைய கட்சி வேட்பாளரை அடித்து நவுத்தி கீழே தள்ளிட்டு வெற்றி பெற்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஜக வெற்றி பெற்றிருக்கு. அதுல் மொரேஸ்வர் சாவே அப்படிங்கிறவர் வந்து இந்த தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. 93,274 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காரு. 2,161 ஓட்டு வித்தியாசத்தில் ஓவைசி கட்சி வேட்பாளரை சமிட்டி மிதிச்சுக்கிட்டு இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. நான் இந்த ஓட்டு வங்கி உருவானதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி பல இடங்களில் வந்து அந்த முஸ்லீம்கள் அதிகமான தொகுதிகளில் வந்து பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் பல இடங்களில் இதுக்கு முன்னாடி அது எல்லாமே வந்து முஸ்லீம் அந்த காங்கிரஸோ இல்லைன்னா முஸ்லீம்களை ஆதரிக்கக்கூடிய வேட்பாளர்களோ தான் வெற்றி பெற்றுட்டு வந்தாங்க. முதல் முறையாக அதில் பெரிய மாற்றமே வந்திருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. மூணாவது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வேட்பாளர் போட்டிக்கிட்ட தொகுதியினுடைய பேர் வந்து பிளம்பரின்னு ஒரு தொகுதி. அந்த தொகுதி வந்து அவுரங்காபாத்தில் வருது. இந்த தொகுதியினுடைய நம்பர் வந்து 106. இதில் வந்து கைலாஷ் சந்திர ஜனார்தன பன்சால்டே அப்படிங்கிறவர் வந்து போட்டிக்கிட்டாரு. இவர் வந்து 216 ஓட்டு வந்து அங்கே வாங்கியிருக்காரு. இந்த தொகுதியிலையும் பாஜக தான் வந்து வெற்றி வாகை சூடியது. அனுராதா அதுல் சவான் அப்படிங்கிற பெண்மணி வந்து அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க வந்து 1,10,913 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 28,602 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல வந்தது காங்கிரஸ். இந்த தொகுதியில் அதாவது 216 ஓட்டு திருமாவளவனுடைய வேட்பாளர் வாங்கின இந்த தொகுதியில் நோட்டாவினுடைய ஓட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 824. அடுத்த கடைசியாக 4வது ஒரு தொகுதி, இது பூனே ஏரியாவில் வருது. இது பும்பரின்னு பேர் இந்த தொகுதியினுடைய பேர். 206வது லிஸ்ட்டில் வந்து 206வது எண்ணிக்கையில் இந்த தொகுதி வந்து வருது. இதில் ராகுல் மல்காரி சோனாவானே அப்படிங்கிறவர் வந்து திருமாவளவன் வந்து இறக்கியிருந்தார். இவர் வந்து குக்கர் சின்னத்தில் போட்டிகிட்டு இருந்தார். இவர் தான் கொஞ்சம் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காரு. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 351 ஓட்டு வாங்கியிருக்காரு. இந்த தொகுதியில் நோட்டா வந்து 4,013 ஓட்டு வந்து பெற்றிருக்கு. இதில் வந்து வெற்றி பெற்றது வந்து காங்கிரஸ். வேட்பாளர் பேர் வந்து அண்ணா தாது பன்சோடே அப்படிங்கிற வேட்பாளர் வந்து இதில் வந்து வெற்றி பெற்றிருந்தார். நான் இதன் மூலமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தேசிய தலைவராக வந்து போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போய் அங்கே போய் மண்ணை கவி அதாவது மகாராஷ்டிரா மக்களால் அடித்து துரத்தப்பட வேண்டிய நிலைமையில் வந்து திருமாவளவன் போயிட்டாரு. எதுக்கு இந்த வேலை, எதுக்கு இந்த வெட்டி வேலை? நமக்கு தான் இந்த கும்படி புண்டிக்கு அந்த பக்கம் எதுவும் தெரியாதுல்ல. இங்கே அரசியல் பண்ணிட்டு கிடக்க வேண்டியது தானே. அடங்க மறு அத்து மீறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிடக்க வேண்டியது தானே. அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு காயடிச்சு விடுவாங்க. அதை நோக்கி தான் நீங்கள் பயணப்பட்டு இருக்கீங்க. உங்கள் சமுதாய மக்களே மதம் மாற்றுறதுக்காக இப்போ மாமா வேலை பார்த்துட்டு கிடக்கிய இதுதான் நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க. இதை வர திந்திய அளவில் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நடக்குமா அது? அடுத்த தேர்தலில் வந்து பழனிக்கு பாத யாத்திரை போவார் திருமாவளவன். ஏன்னா அவர் இப்போவுமே வந்து பழனிக்கு வந்து போயிட்டார். அடுத்து வந்து திருச்செந்தூரில் போய் மொட்டை போட்டுட்டு வருவார். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இந்து ஓட்டு வங்கி பலபடின்னு சொல்கிறேன். இந்துக்கள் ஒன்றுபட்டுட்டாங்க. இந்துக்கள் ஒன்றுபட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க. நேரத்துலேருந்து பாருங்கள் எல்லாருமே அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. மகாராஷ்டிராவில் வந்து வளர்ச்சி திட்டம் அது இது என்னத்தெல்லாம் நீங்கள் செய்தாலும் அது இல்லை. நீங்கள் வந்து இந்துக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து ஓட்டு போட்டுட்டாங்க. பொலரைசேஷன் ஆகிட்டு இந்த ஓட்டு வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு இந்த ஓட்டு வந்து பொலரைஸ்ட் ஆகிட்டு இந்துக்கள் வந்து ஒருங்கிணைஞ்சு ஓட்டு போட்டாங்க. பிரதமர் அந்த மாதிரி சொன்னதுனால தான் போட்டாங்க. சொன்னது ஒரு பாயிண்ட்டு. அவர் சொல்லதுக்கு முன்னாடியே செயல் திட்டத்தை வகுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்து எழுச்சி ஏற்படாமல் இங்கு எதுவும் மாறினாலும் நிலைக்காது. அதனால் இந்து எழுச்சிங்கிற அடிப்படையில் இது வந்து தொடக்கம் ஆயிருக்கு. இதனுடைய உச்சம் என்னவா இருக்கும்னா இந்த நாடு இந்து தேசமாக மாறும். அதில் தான் போய் நிற்கும். அப்படி மாறினா மட்டும்தான் நல்லது.
உலக அளவுலேயே அது நல்லது. அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்ல முஸ்லீம்கள் நல்ல கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு இது பாதுகாப்பாக இருக்கும். இந்த பயங்கரவாத கும்பல்களில் வண்டி ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்கும், இல்லை ஏதோ களி திங்கிற நிலைமையில் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. இதுதான் வரவேற்கத்தக்க ஒரு முடிவாக நான் பார்க்குறேன். இதோட சேர்ந்து கூடுதலாக ஒரு விஷயம், இந்த மாதிரி திருமாவளவன் மாதிரியான ஆள், அப்புறம் வந்து இந்த ஓவைசி மாதிரியான ஆட்களுக்கு இனிமே வந்து எதிர்காலம் இல்லைங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.